ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு சூப்பரான அருமையான ஒரு டிஷ்ஷை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கருவாடு சம்பா. ஆனால் இதில் கருவாடு இருக்காது. ஏன்னா இது பியூர்லி வெஜிடேரியன். வெஜ்ஜிலேயே செஞ்ச நம்ம சம்பா தான். இதில் கருவாடு போடாமல் செஞ்ச வெஜிடேரியனுக்காக சூப்பரான அருமையாக ரெடி ஆயிருக்கு. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஃபன் ஐட்டத்துக்குமே சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். சைடிஷ்ஷே தேவையில்லை. அந்தளவுக்கு சூப்பரான எம்மியான இந்த டிஷ்ஷை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு இது அம்மா தான் ரெடி பண்ணாங்க. சூப்பரான அருமையான இந்த ரெசிபியை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அப்படியே மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்ரீவியூ சேனலை. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு டெய்லியுமே அப்லோட் ஆகும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்துடும். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. சூப்பராக ரெடியான இந்த சம்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டோம். இப்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு பெப்பர் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே பியூர்லி வெஜிடேரியன் தான். ஸோ அதனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜ் பிரியர்களுக்காகவே அருமையாக ரெடியாக இருக்க இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்ட்டு எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த டிஷ் நான் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு எடுத்திருக்கேன். அருமையான இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே அந்த டிஷ்ஷு சூடாக இருக்கும் பொழுதே சூடான சாதத்தில் அப்படியே பிசைஞ்சி நம்மளுடைய கீரை சைடிஷ்ஷை வச்சு சூப்பராக அருமையாக சர்வ் பண்ணியாச்சு. அருமையாக இருந்த இந்த டிஷ்ஷை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் தக்காளி 1 கிலோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் 4 கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு 3 முழு பூண்டு தட்டி எடுத்திருக்க உரலில், கொத்தமல்லி தேவையான அளவுக்கு, காஞ்ச மிளகாய் ஒரு 50 கிராமு, 2 ஸ்பூனு சீரகம் போட்டு கொர நரைச்சிடலாம். காஞ்ச மிளகாய் சீரகத்தையும் நல்லா கொர நரைச்சிடலாம். இந்த அளவுக்கு பதத்தில் வந்துடட்டும். இப்போது இந்த டிஷ் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் செய்யும்பொழுது ஃபஸ்ட்டு பார்ட் சரியாக ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் இது எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டுடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு ஆஃப் பாயிலில் வேகும் பொழுதே நம்ம கருவேப்பிள்ளையை உருவி போட்டுடலாம். கருவேப்பிலை உருவி போட்டதுக்கப்புறம் பூண்டு தட்டின பூண்டை போட்டுடலாம். அரைச்ச இந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டையும் போட்டுடலாம். 1 by 1 அப்படியே போட்டுடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூனு, கார மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டுடுங்க. தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இந்த அளவுக்கு கிரேவி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வேறொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதே பாத்திரத்தில் வச்சுக்கிறதாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நம்ம சூப்பரான இந்த டிஷ் இறக்கிட்டோம். மேலே அப்படியே பெப்பர் பொடி, மிளகு பொடியை தூவிடலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு தூவிட்டு கொத்தமல்லி தலையை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க வெஜிடபிள் சம்பா. இந்த சம்பா சூப்பராக இருக்கும். இது சூடான சாதத்தில் நம்ம சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்திக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவே நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் இதில் நம்ம கருவாடு கூட போடலாம். கருவாடு போடலாம், இல்லை கருவாடு வறுத்து கூட போடலாம். இப்போ இந்த சூடான சாதத்தில் இந்த வெஜிடபிள் சம்பாவை எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம். சைடிஷ்க்கு நான் கீரை தான் வச்சுருக்கேன். கீரை எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம். இது சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இது 5 பேருக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இது உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியோடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்ரீவியூ சேனலை. பாய், see you. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.